நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடுச்சு. இதுக்கு மேற்கொண்டு சந்தேகங்களை கலப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முடிஞ்சால் நீங்கள் சந்தேகப்படுறவங்க ஹைகோர்ட்டுக்கு போட்டோம். இது லாவணி கச்சேரி பாடிக்கிட்டு இருக்க முடியாது. இதில் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. திமுக இதை மறைக்கிறதுக்கு அரசியல் பண்ணிச்சு. உண்மை என்னவாக இருந்தாலும் பிஜேபியும் அண்ணா திமுகவும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு சில இருந்தாலும் இல்லாட்டியும் சில திமுக முக்கியஸ்தர்களை இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு பொது வெளியில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றாங்க. அதுக்கு எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணையில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போதைக்கு இந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. நாளைக்கு அப்பீலுக்கு போய் அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் இறுதி தீர்ப்பு. இந்த நேரத்தில் சந்தேகத்தை கலப்புறது நேர்மையான முறை கிடையாது. ஏன்னா நீ தீர்ப்புக்கு முன்னால் வரைக்கும் சந்தேகத்தை கலப்பியிருக்கலாம். ஒன்ஸ் தீர்ப்பு வந்த பிறகு அப்பீலுக்கு போங்க, அவ்வளோதான். இல்லை நீங்கள் பொது வெளியில் வச்சு பேசுகிறீங்கன்னா ஆதாரத்தை கொடுங்க. சும்மா வாய் புளிச்சதுன்னு மாங்காய் புளிச்சுன்னு பேச முடியாது. ஆதாரன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதிமன்றத்தில் செல்லுபடியாக கூடிய ஆதாரம், சாதாரண ஆதாரம் கிடையாது. நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரத்தை இருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பொது வெளியில் பேச முடியும். இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள், கொலைகள், கொலை முயற்சிகள், தற்கொலைகள் இவற்றை பற்றி பேசும்பொழுது எவராக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்துத்தான் பேச வேண்டும். சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுறது, நீங்கள் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் கூட ஓகே. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அது பேசுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல. அப்படி பேசுகிறவங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இல்லாட்டி இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. அதை நீங்களும் நானும் பேச முடியாது. அரசியல்வாதி 1000 பேசுவோம், அது நமக்கு சம்மந்தம் இல்லாது. எங்கிட்ட என்ன எவிடன்ஸ் அது சொல்லுங்கள். எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நாளைக்கு கொடுப்பேன், 48 மணி நேரத்தில் கொடுப்பேன்றதெல்லாம் இது முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு. இப்போவே ஸ்பாட்டில் ஆதாரத்தை 48 மணி நேரம் கொடுப்பேன்னா கதை இது.